மற்றும் ஓர் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்ற செய்திகள் வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை, அதாவது ரேஷன் பொருட்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கிறார்? ஷாம், வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான இபிஎஸ் தன்னுடைய சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் தமிழ்நாட்டில் உள்ள 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்று செய்திகள் வருவதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மாதத்திற்கு 8,722 டன் கோதுமையை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு திமுக அரசு விநியோகம் செய்யவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே துவரம்பருப்பு, பாமாயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட போதே இந்த அரசை எச்சரித்தும் மிகுந்த மெத்தன போக்குடன் தான் செயல்பட்டது என்று அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மற்ற முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கக்கூடிய பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக திமுக அரசு இருப்பதாக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உடனடியாக கோதுமை ரேஷன் கடைகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு திமுக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்வதாக இபிஎஸ் பதிவிட்டிருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.